7 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 5600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் மெயின் சிட்டியில் நல்ல லொக்கேஷனில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ட்ரிபிள் எக்ஸ் டைப்பில் ஒரு பிரம்மாண்டமான 4 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோரில் இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் 16க்கு 16, 16க்கு 20 அடிங்கிற சைஸில் மொத்தம் 4 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்குது. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெரிய ஹோம் தியேட்டர் ரூமும், செகண்ட் ஃப்ளோரில் ஜிம் அண்டு யோகா ரூமும், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சர்வெண்ட் ரூமும் இருக்குது. ட்ரிப்ளெக்ஸ் வில்லாங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே 16க்கு 16 அடியில் பெரிய ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. 20க்கு 20 அடி சைஸில் பெரிய லிவிங் ஏரியா, பெரிய கார் பார்க்கிங், சிட் அவுட், ஃபோயர், லாஞ்சுன்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், ஃபால் சீலிங், வார்ட்ரோப், கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா கேபினெட், உட்டன் காட்டுன்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் செஞ்சு வீட்டை சூப்பரான 4 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக கட்டி அசத்திருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 7 சென்ட், அதாவது 3060 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 40 அடி அகலமாகவும் 76 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் 5600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு G+2 டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட்டில் 2 பெரிய பால்கனி கொடுத்து லெஃப்ட் சைடில் CNC கட் டிசைன் மெட்டல் பிளேட்டும், ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் ஜியோமெட்ரிக் டிசைனில் ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்சர் ஒர்க்கும், நிறைய ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்து எலிவேஷனை நல்லா பெருசாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 20க்கு 20. சவுத் சைட் செட்பேக் ஏரியாவில் டைல்ஸ் போடாமல் அங்கே கொஞ்சம் இடம் விட்டு அங்கே செடிகள் வைக்கிறதுக்காக இடம் ஒதுக்கியிருக்காங்க. தரைக்கு முழுவதும் 2க்கு 2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸை டைமண்ட் பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு பூரா 2க்கு 4 அடி சைஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய SUV காரை தாராளமாக நிப்பாட்டலாம். கார் பார்க்கிங்லேருந்து பேசேஜ் வழியாக மெயின் டோர் ரீச் ஆகிறோம். ரைட் சைடில் சிலிண்டர் அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வீட்டை சுற்றி நல்ல செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. பேக் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு அங்கே துணி துவைக்கிறதுக்கான மேடையும், கார்னரில் ஒரு அவுட் சைட் பாத்ரூமும் கட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 4க்கு 5, இந்தியன் டாய்லெட் டைப். ஃப்ரண்ட்டில் பெரிய சிட் அவுட், சைஸ் 10.25க்கு 17.25. தரைக்கு டைல்ஸ் பதிச்சு சீலிங்க்கு ப்ரொஃபைல் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் டீக்குட்டில் ரெடி பண்ணி 2 பக்கம் டிசைனர் கிளாஸோட கொடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 14.5க்கு 18.25. சீலிங்க்கு ஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் எடுத்து ரைட் சைடில் பெரிய லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 20. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைடைஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் கிங் சைஸில் ஃப்ளோர் டு சீலிங் டைப்பில் வால் ஃபுல்லாக பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு
வுட் அண்ட் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஜன்னல்களை பூரா வுட்டில் ரெடி பண்ணி எல்லா ஜன்னல்களுக்கும் டபுள் லேயர் டைப்பில் கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபோயரில் பார்த்தீங்கன்னா கோபுரம் டிசைனில் பெரிய வுட்டன் பூஜை கேபினெட் கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் டைப்பில் 2 பக்கம் டிசைனர் கிளாஸோட மேலே கோபுரம் டிசைன்ஸும் கொடுத்து பூஜா கேபினெட்டை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஃபோயர் எடுத்து டைனிங் ஸ்பேஸ் சைஸ் 11x16. வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா மைல்டு கலர் டிசைனில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. கார்னரில் வாஷ் ஏரியா, கிரானைட் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் மிரர் அண்டு வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. அடுத்து டைனிங் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ சைஸ் 11x11. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை இந்த கார்னரில் விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல கிரானைட் சிங்க் ஃபிட் பண்ணுறாங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக வுட்டன் பேஸ் கேபினெட்ஸ். மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் ஸ்பெஷல் என்னென்னா தனியாக யூட்டிலிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x11. இந்த டேபிள் டாப்லேயும் சிங்க் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சென்டரில் வுட்டன் காட் வித் மேட்ரஸஸ் அண்ட் சைட் டேபிளோட கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா மைல்டு கலரில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 6x7.25. ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வுட்டன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோரில் இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் அட் அ டைம் 4 பேர் போகலாம்.
இதோட லோட் கெப்பாசிட்டி வந்து 272 கிலோகிராம். நார்த் வெஸ்ட் கார்னரில் சர்வெண்ட் ரூம், சைஸ் 10க்கு 10. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே எல் ஷேப்டில் பெரிய லான்ச் ஏரியா. அடுத்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கிண்டராரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 20. உடன் காட் வித் ஹெட்போர்ட் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம், சைஸ் 5க்கு 12. இந்த பெட்ரூமுக்கு தனியாக சின்னதாக ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 4.5க்கு 12. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸை நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹோம் தியேட்டர் ரூம், சைஸ் 11க்கு 16. ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ஆம்பிளிஃபையர்ஸ்னு ஒரு ஃபுல் ஹோம் தியேட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டரில் நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வாலுக்கு, ஃப்ளோருக்கு, சீலிங்க்கு ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் மேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது தேர்ட் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. எல்லா பெட்ரூம்லேயும் ஹெட்போர்ட் டிசைனோட உடன் காட், சைட் டேபிள்ஸ், மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 6க்கு 7.25. அட்டாச்டு பாத்ரூம், சைஸ் 6க்கு 8.
வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ சைஸ் 16x16. சீலிங்க்கு ஸ்ட்ரிப் லைட்ஸோட ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஹை சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 10.4x28. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியே செகண்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. இந்த வீட்டில் 4 பெட்ரூம்ஸ் இருக்கு. 4மே மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ சைஸ் 16x16. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே 16x16 அடி சைஸில் பெரிய பால்கனிஸ் கொடுத்துருக்காங்க. இது யோகா அண்டு ஜிம் ரூம். சைஸ் 11x16. மூணு ஃப்ளோர் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் படி ஏறி மேலே வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு லிஃப்ட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து டெரஸ்க்கு போகிறோம். தரைக்கு போகிறா வெதரிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் மெயின் ஏரியாவான கவுண்டம்பாளையமில் ஒரு மெயின் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 3.3 crore. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.